நாங்கள் இப்படித்தான் ஒரு 6-7 பேர் சேர்ந்து போறோம். அப்போ வந்து அன்னாசி பழம், அந்த அன்னாசி பழம் வந்து ஒரு பாட்டி வித்து கொண்டிருக்கிறோம். அவ வந்து சரியான தள்ளாடின பாட்டி. உங்களுக்கு ஒரு அம்மா இருந்தா அப்படி இருப்பான். அப்படி ஒரு பாட்டி வந்து நாங்கள் ஒரு 2 மணி போல போறோம். அது வரைக்கும் அவாக்கு வித்தது 2 அன்னாசி பழம் தானா. நீங்கள் இப்படி தானே மாத்துறீங்களா அப்படி இப்படி என்று இந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு பேசினேன். எனக்கு கவலையா போட்டு, நீங்கள் உழைக்கிற நீங்கள் மாதம் அந்த அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா நட்டம் இல்லை இருக்கிறேன். எனக்கு பெரிய வயிற்றுக்கொதி தெரியுமா? உண்மையாக அங்கே நாட்டை பார்க்க எனக்கு பெரிய வயிற்றுக்கொதி. அந்த வயிற்று கொதியெல்லாம் நான் கதைக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் என்று ஒருவன் தன்னைத்தானே உயர்வாக நினைக்கிறானோ அவன் உயர்ந்து கொண்டே போவதற்கான வழிகள் அத்தனையும் இருக்கின்றது. ஆனா என்றைக்கு ஒருத்தன் தன்னை உயர்வாக நினைத்து அடுத்தவனை தாழ்வா நினைக்கிறானோ அங்கதான் அவன் தாழ்ந்து போக போறான் என்பதற்கான அறிகுறிகள் ஏராளமா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா மற்றும் ஓகே. இன்றைய தினம் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நல்ல ஒரு இயற்கையான சூழலுக்கு நடுவில் வந்திருக்கிறோம். அம்மாவோடு இதுதான் முதல் முறையாக நான் இந்த இடத்துல இருந்து காணொளி எடுக்கிறேன். இந்த இடத்துக்கும் எனக்கும் நிறைய விதமான தொடர்பு இருக்குது. நான் இந்த சேனல் ஆரம்பித்தது இந்த இடத்துல இருந்து கொண்டு தான். மற்றது என்னுடைய வாழ்க்கையின் எல்லா வளர்ச்சிகளுக்கான கற்பனைகள்லேருந்து சகல விஷயமும் இந்த இடத்துல தான் எனக்கு கிடைச்சது. அப்படி ஒரு அமைதியான இடம். அம்மாட்ட கேட்போம், இந்த இடம் உங்களுக்கு இருக்க எப்படி இருக்குது? இதில் இருக்க நான் இந்த இடம் இஞ்சால இருக்கிறேன். கூடுதலாக இஞ்சாயம் அங்கே நீங்க வேலை செய்வீங்க, பொதுவாக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வேலை செய்வீங்க. இந்த இடம் ஒரு தனிப்பட்ட இடம். எனக்கு இந்த இடத்துல இருக்க அவ்வளோ ஒரு அமைதியா இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அமைதி இல்லையன்னு என்னதை சொல்றது? அங்கே எங்கட நாங்கள் இருக்கிற வீட்டில் இருக்க சின்னஞ்சிறுசுகள் சத்தங்கள் சிலாறுகள் வீடியோக்கள் எடுக்கிறேன்னா கரைச்சல் அதுகள் சின்னங்கள் இல்லை. அப்போ அதுகள் சத்தம் போட்டு கொண்டிருக்குங்கள். வந்து அதை போனை தூக்குங்கள், லைட்டை போட லைட் எடுங்க, அப்படி பிரச்சனையா. இப்போ நாங்கள் சமையல் வீடியோ கூட சமையலுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க அதுகள் சின்னங்கள் அதுகளுக்கு தெரியாது. வந்து எடுப்பினோம் கொள்ளுவினோம். அப்போ அந்த பார்க்குற வைக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும். இல்லை இப்போ எங்கண்ட பிள்ளைகள் வந்து எடுத்து போட்டு போனாலும் நாங்கள் தின்னோம். எல்லாரும் அப்படித்தான். அது சில பேருக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு சொல்லும் முழங்காதான். அப்போ நாங்கள் சில இடத்துல இங்கே வந்து எடுப்போம். அவன் நித்திரியான போல அங்கே எடுப்போம். அப்படி பிரச்சனை. நாங்கள் இப்போ நிரந்தரமாக ஒரு இடத்துல எங்களை கண்டு தாரகாவும் நானும் ஒரு இடத்துல அமைக்க போகிறோம். அதனுடைய அலுவல் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் நிறைய சாமிகள் இதுகள் எல்லாம் வரும் செய்வோம். நாங்கள் அப்படி செய்வோம். அந்த இடப்பிரச்சனை எங்களுக்கு காரணம். மற்றது வந்து இங்கே முதல் நான் இருக்கேன் ஃபுல்லாகவே அங்கெல்லாம் வேப்ப மரம். அப்போ அந்த வேப்ப மரத்தில் ஒரு குளிர்மை இருக்கும். பின்னேறம் என்று சொன்னால் குருவிகள் எல்லாம் வரவேணும். ஒரு இயற்கைன்ற ஒரு நடுவில் இருக்க உண்மையாக ஏதாவது விஷயம் எழுதுறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், ஒரு நல்லா இருக்கும் இதில் இருக்கே. அதை நான் இந்த இடத்த தெரிவு செய்யணும். நான் இப்போ இந்த இடத்துல வந்து மியூசாக்காவுக்கு வீடு கட்டி இருக்கேன். இருந்தாலும் இன்றைய தினம் இங்கே வரணுமென்றுட்டு நாங்கள் தெரிவு செஞ்சுருக்கிறோம். நல்ல ஒரு சிறப்பான இடம். சரி, அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்வோம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்போம். என்ன வீடியோன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ தான் சொல்ல வேணும். ஏன் சொல்லுவாப்னு இருக்கா? உனக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியும். நீ சொன்னா நானும் எனக்கு எல்லாம் தெரியுமா நான் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சில புளியண்டாவைக்கு தெரியும், இந்த மனுஷக்கு ஒன்றும் தெரியான்னு மன்னிப்பேன். மன்னிச்சு கொள்ளுங்க. நான் புளியாதுங்க கதை சொல்லுங்க, நான் திருந்துவேன். நீங்களாம் திருத்தோம். சரி, நீ சொல்லுவாங்க. அதை நீங்க சொல்லிக்கொள்றீங்க. அடிக்கடி அம்மா சொல்றோம் எனக்கு ஒன்றும் தெரியாது, தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி வேணும். இந்த நிறகுடன் தளம்பாதுன்னு அதை நான் சொல்லுவேன். நான் எனக்கு தெரியுமாண்டு தெரிஞ்சதான் சொல்றது. அப்படியா? ஓகே. நான் இன்றைக்கு அம்மாட்ட வந்து ஒரு கதை சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, நான் வழியில என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போக வைக்கதான் வந்து இது நடந்த சம்பவம். இது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயந்தான். நான் அந்த இடத்துல எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போட்டு. ஏன்னா இப்போ நிறைய விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் உண்மையாக என்னோட சேர்ற பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு நான். அவைகளும் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளில் இருப்பினோம். அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ செட்டாக போனோம்டா ரோட்டு வழி வடை விற்பினோம், அது வாங்கி சாப்பிடுவோம். ரோட்ல நின்று சாப்பிடுறது இல்லை, வடை வாங்கி கொண்டு போயிட்டு நாங்கள் எங்க போறோமோ இப்ப கம்பஸுக்கு போனோம்னா கம்பஸ்ல வச்சு சாப்பிடுவோம். அந்த அப்படியான இதுகள் எல்லாம். அப்ப ரோட்ல எதுவும் பழங்கள் வித்தா வாங்குற நாங்கள்
ரோட்ல ஏதாவது ரோட்டு கடைன்னு சொல்லி இருக்கும் அதுல வாங்குறோம் நாங்கள். அப்படி வாங்கிக்க வந்து கூடுதலா இப்ப அதுல வந்து ஒரு அண்ணா மாதிரி இல்லாட்டி வந்து கொஞ்சம் வயசு குறைஞ்ச அம்மா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அவைகள் இப்ப ஒரு மாம்பழம் 150 ரூபா என்று சொன்னா கொஞ்சம் குறைச்சி தாங்கன்னு சொல்லி கேட்போம். அது கேட்போம். கேட்க அவையெல்லாம் இல்லைன்னு சொன்னா உடனே விட்டுட்டு வர மாட்டோம். இல்லை நீங்கள் சொன்ன விலைக்கு தாங்கொண்டு வாங்கி கொண்டு வந்துடுவோம். ஒரு நாள் நாங்கள் இப்படித்தான் ஒரு 6-7 பேர் சேர்ந்து போறோம். அப்போ வந்து அன்னாசி பழம், அந்த அன்னாசி பழம் வந்து ஒரு பாட்டி வித்து கொண்டு இருக்கிறோம். அவ வந்து சரியான தள்ளாடின பாட்டி. உங்களுக்கு ஒரு அம்மா இருந்தா அப்படி இருப்பான். அப்படி ஒரு பாட்டி வந்து அப்ப அந்த அன்னாசி பழம் வந்து அவ சொல்றா 650 ரூபாண்டு, நல்ல பெரிய அன்னாசி பழம் 650 ரூபாண்டு சொல்ல என்னோட வந்த பிள்ளை தான் அந்த பழம் வாங்க போகுது. நான் அப்படியான விஷயங்கள்லாம் வேண்டி கொண்டு வீட்டை வர மாட்டேன், நாங்கள் பார்த்து வாங்க தெரியாது தானே, அப்போ நாங்கள் வாங்க மாட்டோம். அப்போ அந்த பிள்ளை வாங்கிக்க அந்த பிள்ளை சொல்லுது 500 ரூபாய்க்கு தாங்கொண்டு, 650 ரூபா பழத்தை வந்து 500 ரூபாய்க்கு தாங்கொண்டு சொல்ல அவ சொல்றா இல்லை கட்டுப்படி ஆகாது, 500 ரூபாய்க்கு நின்று விற்கிறது. நான் வந்து வந்த ஒரு பஸ்ஸில் வந்து நான் பிள்ளை, மற்றது இது வாங்கின செலவு இருக்குது, அப்போ எல்லாமே வந்து சேர்த்து நற்றது வெயிலத்துக்கு நான் இருக்கிறேன். அவர் வெயிலத்துக்குள்ள தான் இருக்கிறோம். பாவமா இருந்தது பார்க்கவே. அப்போ அதுக்கெல்லாம் தேவைதான, உன்னை பார்க்க என் பேத்தி மாதிரி இருக்குது, சரி நான் உனக்கு 600 ரூபாய்க்கு தரேன் என்று சொன்னான். இல்லை எனக்கு நீங்கள் 500 ரூபாய்க்கு தான் தரணும் என்ற அவாவால் ஒன்றும் செய்யலாம். அப்போ அவள் சொன்னா நாங்கள் ஒரு 2 மணி போல போறோம், அது வரைக்கும் அவாவுக்கு வித்தது 2 அன்னாசி பழம் தானா, இது 3வது பழம் தான் விற்க போறா. அவ உண்மை சொல்றாவோ போய் சொல்றாவோ எனக்கு தெரியாது, அவ பார்த்தா உண்மை சொல்ற மாதிரி தான் இருக்கு, இது 3வதா விற்க போறாவாம். அப்ப இந்த நேரம் நீ 500 ரூபான்னு சொன்னா எனக்கு நான் இதுல கொண்டு வந்த லாபமே எடுக்கலாம் போடும், கொண்டு வந்ததுக்கான சிலவே எடுக்கலாம் போடும் 600 ரூபா என்று சொல்ல, அதுக்கும் அவ அந்த பிள்ளை ஒத்து வரல. சரி 550 ரூபாய்க்கு தாரன் என்று சொல்ல, நீங்கள் இப்படித்தானே மாத்துறீங்களா அப்படி இப்படி என்று இந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு பேசினேன். எனக்கு கவலையா போட்டு, எனக்கு மட்டும் இல்லை அந்த பிள்ளையை தவிர நாங்கள் சேர்ந்து போன எல்லாரும் அந்த பிள்ளைக்கு பேசினாங்க. பேச அவ எங்களுக்கு சும்மா உங்களுக்கு எங்க பிள்ளைக்கணும்னு சொல்லி தெரியாது என்று சொல்லி பேசிட்டு சொல்றேன், இந்த மூளை வெட்டி போட்டு பழத்தை மட்டும் தாங்க, நான் இந்த மூளை கொண்டு போய் சாப்பிட போறேன், பழம் மட்டும் தானே சாப்பிட போறேன், மூளை வெட்டி போட்டு தாங்க என்று சொல்றேன். கதையை தட்டுன்னு சொல்ல அது உண்டு. அப்புறம் நாங்க சேர்ந்து போனாங்க. இல்ல எனக்குள்ளே நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குதானேங்க, கெட்ட பழக்கங்கள் ஏதும் இருக்குது. எல்லாரும் நல்லாக்கள் இல்ல தானே, ஒரு விஷயத்துல இருந்து தெரிஞ்சு கொள்றது. அவ திருத்த போறோம் பாருங்க, கடைசியில வரும் அவ திருந்தினாவோ இல்லையோன்ற விஷயம் வரும். அதை அறியாம செய்யற ஒரு விஷயங்கள்லாம் நீங்க எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகள்லான்னு. அப்ப இதால வேண்ட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இது இல்ல பிள்ளை. இப்ப என்னன்னு சொன்னா பழைய கதை ஒன்று இருக்கு, பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடும். கதையோட கேட்கும், நீ சொல்லு நான் பேசாத நம்ம பிடிச்சு கொண்டு. இப்ப நான் சொல்றேன் நீ சொல்லு. ஏன் அந்த கதை எல்லா பெற்றாரும் தங்கண்ட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். பிள்ளை உங்களோட வளங்குற ஆக்களோட கவனமா புழங்குங்கோ, ஆறு கஷ்டம் ஆறு நல்லது, ஆறு வசதியா இருக்கு நம்ம பார்த்து புழங்குங்கோ, வசதியான ஆக்களோட நோமலா பிள்ளைங்க கொண்டு போங்கோ, கஷ்டமான ஆக்களோட அந்த மாதிரி அன்பா பிள்ளைங்கோ கொடுங்கோ வாங்குங்கோன்னு சொல்லி இருப்பேன் தான் நான் நமக்கு சின்ன மாதிரி. அப்ப அந்த பாட்டியை பார்க்க அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா சொன்ன ஞாபகம் வந்திருக்கணுமோ இல்லையோ, வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல வந்து நாங்கள் 8 பேர் போறோம்டா, 7 பேரும் அந்த பிள்ளைக்கு பேசுறோம். அது மீறியும் அவ வந்து அதுல நின்று தனக்கு மூளை வெட்டி போட்டு தர. உண்மையாவே என்னோட வந்து எனக்கு அவளோட என்ன கதைக்கு தெரியும், நான் பேசாமல் இருந்துட்டேன். என்னது செய்யற அந்த பிள்ளையோட நான் என் கையில எதுவும் காசு இருந்திருந்தா அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்திருப்பேன். நாங்கள் அளவாத்தான், பஸ்ஸுக்கு அளவாத்தான் கொண்டு போவோம். எப்பவுமே எங்க போறனாலும் அதுக்கு அளவாத்தான், எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு கொண்டு போவோம். ஒருவேளை பஸ் இல்லாட்டி ஆட்டோவில் எங்கண்டைய மீறித்தான் அவாக்கு என்னண்டாலும் கொடுக்கலாம். அப்ப எங்கண்ட கையிலையும் ஒன்றும் இல்லை. படிக்கிற பிள்ளை மற்ற வேலை போறனாலும் அளவான இதுகளோட தானே வந்து கேட்க ஒன்றுமே செய்யலாத மூளை வெட்டிட்டு தர சொல்லி கேட்க. அப்போ அதுல ஒரு பிள்ளைக்கு கோபம் வந்து சொன்னா, நீ இந்த அம்மாட்ட வேண்டாம வந்தா கூட பிரச்சனை இல்லை, இப்படி காய்ச்சா அவ துன்பப்படுத்தாத அப்புறம் உங்களோட ஒன்றும் வாங்கி வரக்கூடாடி எங்களுக்கு பேசி போட்டு சரி நீங்கள் தாங்கோ வந்துட்டா 550 ரூபாய்க்கு அந்த அன்னாசி பழத்தை வேண்டி கொண்டு வந்து பெருமிதமாக காய்ச்சி இப்படித்தான் வாங்கணும். இது அவைகள் 400 ரூபா 450 ரூபாய்க்கு வாங்கியிருப்பினும் 450 ரூபா கூட்டி தான் 50 ரூபா கூட்டி கட்டணும். அது ஒரு லாபம் தான். ஒரு பழத்துல அவ எடுக்கிறது 50 ரூபா தான் லாபம். அவ எங்க கடையில விற்கிறாவோ இல்லையா அப்படி ஒன்றும் இல்லை தானே என்று சொல்லி அந்த பிள்ளை சொல்லிட்டு
அப்படியே வந்து அந்த கதை முடிஞ்சது. நாங்கள் என்ன வாக்கு இது சொன்னா வாக்கு விளங்க போறதும் இல்லை, அப்போ என்னத்துக்கு சொல்லி விட்டுட்டோம். ஒரு நாள் அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு நாள் வந்து ஹோட்டல் என்று சொல்லி, அது பெரிய ஹோட்டல், யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல். நான் வந்து அப்படியான இடங்களுக்கே போகிறதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தா எதுவும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்றால் மட்டும்தான் அம்மா அனுமதி தருவா. பட் நாங்களும் விரும்புகிறோம் அங்கே இங்கே நீங்கள் போகிறேன்ட்டு அனுமதி தருவா. அப்போ கேட்டுட்டு அன்றைக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து போகிறோம். எல்லாருமா சேர்ந்து போவேங்க அங்கே வந்து சாப்பாடெல்லாம் சரியான விதாங்க. அது பெரிய கடை. அங்கே போகிறது ஒரு அனுபவம் தான். ஒவ்வொரு இடங்களும் நல்ல வடிவாக இருக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். அப்போ போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வர 1000 ரூபா மேலதிகமாக காசு வைக்கிறாவா. டிப்ஸ் அது வைக்கணும். எப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு 100 ரூபா போட்டு வைக்கிறது, அது செய்யறது. ஒரு ஹோட்டலுக்கு போனா 100 ரூபா போட்டு டிப்ஸ் நாங்க வைக்காம அந்த வெயிட்டர் சொல்லி வருவார், அவர்கிட்ட கையில கொடுக்கறது. அவர்கிட்ட கையில கொடுத்தா அது வந்து அவர் எடுப்பார். டிப்ஸாண்டு நாங்கள் அதுக்குள்ள வச்சா அது அந்த ஹோட்டலுக்கு தானே போகும். நாங்களும் அப்ப எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சோம்னா வெயிட்டருக்கு கொடுத்தோம். இவா என்ன சொன்னான்னு சொன்னா, லூசோ வெயிட்டருக்கு அவருக்கு கொடுத்தா எங்க நாங்கள் டிப்ஸ் கொடுத்தாண்டு இதுக்கு ஹோட்டலுக்கு தெரிய போகுது. நாங்க சாப்பிட்டுட்டு வந்த காசு தானே கொடுத்தோண்டாவே நினைக்க போறோம். இதுகள் ஏதோ கஷ்டப்பட்டதுகள் நினைக்க போறோம். நாங்களே நான் அப்படி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொன்னா எல்லாமே இன்னொரு 100 ரூபாண்டு. நாங்கள் எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் எங்கள்கிட்ட இருந்த காசு நாங்கள் வெயிட்டருக்கு கொடுத்துட்டோம் என்று சொன்னோம். வெயிட்டர் என்ன செய்யறாரோ அதை பற்றி எங்களுக்கு நாங்கள் அவருக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா அவர் ஒரு சம்பளத்துக்கு நிற்க போறவர், ஹோட்டல் வந்து முதலாளிங்க. அப்போ யாருக்கு உண்மையா காசு போய் சேருவோம், நாங்கள் மேலதிகமாக கொடுக்குறது யாருக்கு போய் சேருவோம்? அவர் தானே கஷ்டப்படுறார். முதலாளியும் முதல் போடுறாரு, அவர் நடத்துறாரு. அவருக்கு தான் நட்டம் லாபம் அவருக்கு வரும். நட்டப்பட்டாலும் அவர், லாபம் எடுத்தாலும் அவர். அவர்களையும் பிள்ளைகண்டு சொல்லலாது. இதுகள் தானே பாவம் கூலிக்கு வந்து தாண்டி கொண்டு நிற்கிறதுக்கு தான் நாங்கள் கொடுக்கணும். இவா என்ன செய்யறான்னா அந்த இடத்துல எங்களுக்கு பேசி போட்டு தான் ஒரு 1000 ரூபா கூட வச்சா. எனக்கு பொறுக்கிலாம் போட்டுது. உண்மைக்குமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா புள்ள சரியா ஒருத்தருக்கு கதைப்போம், கோவப்பட்டு போற நீ போ அப்படின்ற ஒரு மனநிலை எங்களுக்குள்ள இருந்தது. அப்ப நாங்கள் அவ கூப்பிட்டு கேட்டேன், நான் தான் கூப்பிட்டு கேட்டேன், நீ அண்டைக்கு அந்த அம்மம்மாவோட 150 ரூபாய்க்கு பிரச்சனை பட்ட நீ. அப்ப உண்மையாவே நீ 150 ரூபாய்க்கு பிரச்சனை பட்டாளன்னா நீ சரியான கஷ்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கும். இங்க வந்து 1000 ரூபாய் நீ மேலதிகமா வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது? ஒண்ணு என்ன சொன்னா அதுலதான் எங்கிட்ட மரியாதை இருக்குது. ஏனண்டா இங்க நாங்க காசு வைக்காட்டி அவை என்ன பின்ன கஷ்டப்பட்டார்கள். நாங்கள் இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட வரமே நாங்க கஷ்டப்பட்டு பேரோட வழியால போவோம். எனக்கு பதில் இல்லை சத்தியமா. நான் அது கொண்டும் சொல்ல அடையும் சொல்லுவாம இருக்கா. பாவம் அந்த பிள்ளை அறியாம செய்யுது, அறிஞ்சா அப்படி செய்ய மாட்டுது. எங்க அந்த பிள்ளை தன்னை கஷ்டம் வசதியான காட்டுது சொல்லுங்க பாப்போம். அதுதான் எங்க காட்டுது, எங்க காட்டி இருக்க வேணும். அந்த இடத்துல காட்டி இருக்கணும். அந்த பாட்டி கிட்ட அந்த இடத்துல நீங்க அதை காட்டி இருக்கணும். இப்படி எனக்கு கொடுக்க பதில் சொல்ல தெரியாது. நான் உறவுகள்கிட்ட நாங்கள் விடுவோம் இந்த கேள்விக்கு, நீங்க பதில் சொல்லுங்க. இன்றைக்கும் வந்து அந்த அம்மம்மா அன்னாசி பழம் வித்ததை நான் கடைசியா ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு கண்டேன்னா, நான் ஒரு நாளும் உங்களுக்கு வாங்கி கொண்டு வார இல்லை. உண்மைக்குமே நாங்கள் வந்து ஏதாவது இப்போ நாவல் பழம் அப்படி விற்று கொண்டு இப்படி வயசு போனாங்கள் விற்று கொண்டு இருந்துச்சுன்னோம்னா வேண்டிட்டு ஒரு மேலதிகமாக ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வருவேன். அன்னாசி பழம் நான் ஒரு 650 ரூபா போட்டு வாங்குற அளவுக்கு வந்து எங்களுக்கும் அவ்வளோத்துல ஒரு இது இல்லை. தனமட்டு வாங்கி கொண்டு வர சரியில்லாமல் இருந்தாலும் நட்டம் தானேன்ட்டு நான் வாங்க போகிறேன் இல்லை. ஆனால் நான் யோசித்தேன், நான் எங்கள்கிட்ட வந்து இப்போ நாங்கள் இப்போ ஏதாவது எங்களுக்கு வருமானம் வரைக்க ஒரு சம்பளம் ஒரு விஷயம் வரைக்க எங்களை தாண்டி இருந்தால் அம்மா ஒவ்வொரு முறையும் எடுத்து வைக்கிறவா, எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீ இப்படி கொண்ட கூடுகன்னு சொல்லிட்டு நாங்கள் கோவில்களுக்கு போகிற நேரம் கொடுக்குறோம். நாங்கள் அது வழக்கமாக செய்கிற ஒரு விஷயம். அப்போ அப்படி ஏதாவது வந்தால் காசு ஏதாவது மேல் மிச்சமாக எங்களுக்கு இருந்தால் அந்த அம்மம்மாவுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறது உண்டு. அவாக்கு கொண்டு அது சரி. நீ உண்மையா நீ எல்லாம் சொல்ற, நீ எப்போ இது நடந்தது எனக்கு ஏன் சொல்லல இந்த கதையை? அதை அப்படியே விட்டுட்டு மற்றது வந்து நான் உண்மையாக படிக்கிற காலத்தில் இருந்துருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஏனெண்டா எனக்கு அப்போ கஷ்டம் தெரியும் தெரியாதுன்னு இல்லை. இப்படியான விஷயங்கள் நான் வந்து கேட்குறேன். எனக்கான செலவுகள் இப்போ குறைவு. நாங்கள் கேம்பஸுக்கு பெருசாக போகிறது குறைவு. அப்படி போடுறேன்னு சொன்னாலும் வேலைக்காக வந்துடும். அப்போ செலவுகள்ன்றது குறைவு. ஆனால் இப்போ எனக்கான செலவு ஒவ்வொரு நாளும் செலவு வந்து கொண்டே இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் தார காசு
மற்றது வந்து நான் சம்பளம் தரேக்க இப்போ நான் அம்மாவுக்கு வந்து சம்பளம் கொண்டு வந்து கொடுக்க அம்மா அந்த வீட்டு செலவுகளை பற்றி என்னோட கதைக்கிறவ. அப்போ அப்படி இருக்க வந்து இன்னும் விவேக்கம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்குற எங்களுக்கு மிஞ்சினது தானே கொடுக்கலாம். விவேக்கம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்க நான் இல்லையே ஆகுமென்ட்டு அப்படி அப்படி சொல்லக்கூடாதுல்ல. எங்களுக்கு மிஞ்சித்தான் கொடுக்கணும். இப்படியானதுகள் பாராட்ட வேணும். பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை. இவ்வளவு வயசுலயும் உழைக்கணும்ன்ற ஆர்வமா இருக்கிற அந்த அந்த அம்மம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் சொல்லுங்க. அப்ப இருக்கா உங்களால முடிஞ்ச உதவியை அவாக்கு நீங்கள் அப்பவே செய்திருக்க வேணும். இப்ப என்ன செல்வாப்பன் செய்யணும்? இப்படியான உழைப்பாளிகளை பாராட்ட வேணும், போற்ற வேணும். அவைக்கு அவைய நல்ல மாதிரி கதைச்சு அவை இந்த கதையில தான் உற்சாகப்பட வேணும். என்ன இந்த வயசுலயும் உழைச்சி வாழணும்னு நினைக்குது, அது பாராட்டுக்குரிய விஷயம் இல்லை. அப்ப நீங்கள் உழைக்கிற நீங்கள் மாசம் அந்த அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா நட்டம் இல்லை. இப்ப நீங்கள் இங்க உழைக்கிற காசுல நாங்கள் ஒரு சில நீ சொன்னா நான் ஒரு சிலவை குறைச்சு நான் ஒவ்வொரு மாசம் நீ சம்பளம் எடுத்து கொண்டு வரைக்க உனக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்ச வசதி குறைஞ்ச நீங்கள் அப்படியும் செய்யற நீங்கள் அம்மா சொல்றான் இதை இவாக்கண்டு அம்மா இப்ப பருத்துற பக்கம் போவேக்க எல்லாம் கொண்டு கொடுக்குறவ ஒவ்வொரு இடங்களுக்கு போவேக்க இது இந்த இது வாக்கண்டு எங்களுக்கு சொல்லுவா. என்னடா நாங்களும் பின்னுக்கு அதை மாதிரி செய்யணும் என்று சொல்லுவேன். எனக்கு இப்போ அந்த கதையில சொல்லிக்க எனக்கு விலங்குதான் குடும்பத்துல இவ்வளவு செலவு வருது என்று சொல்லி எனக்கு விலங்குக்க நான் அந்த மேல் மிச்சமா கேட்கிறேன். இல்லை நாங்கள் ஒரு நாள் சாப்பாட்டு தானே குறைக்கிறாங்க. உனக்கு ஒரு கதை தெரியுமே சொல்ல நான் ஒரு புள்ளி உண்டோ என்னோட கதைச்சது. அந்த புள்ளை இப்ப எனக்கு தான் கதைச்சது. கதை கேட்க வீட்டை வரைக்கும் நீ இல்லையாக்கும் அந்த புள்ளை வரைக்க இப்போ இருக்கிற குறைவு தானே இல்லை அந்த புள்ளை வரைக்கும் நீ இல்லை. இந்த மகனும் வந்தது அண்டைக்கும் சொன்னாங்க அந்த கதை. அது சொன்ன ஒரு பெரிய விஷயத்த நான் சொல்லப்போம். ஒரு வெளிநாட்டில் ஒரு பிள்ளை இருக்குண்டா அது எவ்வளோ பெரிய வசதியோட எல்லா வசதியும் கொண்ட பிள்ளைகளா தானே வாழுங்கள். வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகள்டா அப்படி கொத்த பிள்ளை என்ன செய்யுதான்னு சொன்னாலாம் அந்த அம்மா மாணவர்களுக்கு உதவி செய்கிறது, வயது போனாக்களுக்கு உதவி செய்கிறது, தந்த ஊரில் இல்லைங்க வந்துட்டு அவள் தனக்கு தெரிஞ்சாக்களுக்கெல்லாம் செய்கிறதா. செய்து வரைக்கும் அந்த புள்ள 2 புள்ள அதில் பார்க்குறது அதற்கு அவள் சொல்லி இருக்கிறான். இப்படித்தான் நீங்கள் செய்யணும், பிடிச்சதாத்தான் நல்லதுன்னு சொல்லி வளர்த்துருக்குறான். அந்த பிள்ளைகளாம் தங்கள பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடாமலுக்கு அந்த பிறந்த நாளுக்கு செலவழிக்கிற காசை இலங்கைக்கு அனுப்புவதுகளாம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு. இன்றைக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அந்த இடத்துல பிறந்து தமிழ் மொழியே தெரிஞ்சு அதை அந்த பிள்ளைகளை அப்படி செய்யக்க நீங்கள் எல்லாமே இப்படியெல்லாம் செய்யலாமா? கண்டிப்பா எங்களுக்குள்ள அந்த உணர்வு வரணும். ஏனென்றா நாங்கள் ஒவ்வொரு கட்டமும் அந்த சூழ்நிலையை தாண்டி வர்றவராகலை. சில பேருக்கு வந்து தாய்மார் தகப்பன்மார் வந்து கஷ்டத்தை காட்ட மாட்டினோம். காட்டாட்டினா நாங்கள் வழியில தேர்வுல போவேக யாரோ ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து காசு தாங்கன்னு சொல்லி கேட்க போற தந்த சூழ்நிலை கருதி இன்னமும் நாங்கள் பஸ்ஸில் இருக்க ஒவ்வொரு உதவித்தொகை என்று சொல்லி வரப்போயினோம். மற்றது நாங்கள் ரோட்டு வழியை பார்க்க வந்து வயசு போனாக்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்க போயினோம். அப்போ அதெல்லாத்தையும் பார்க்க அவைகளுமே கஷ்டப்படினோம். அது அவையோட தன்னம்பிக்கை தைரியம். அப்போ நாங்கள் ஒன்று செய்யலாம், அவைக்கு நாங்கள் பாராட்ட தெரிவிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த. இப்போ பாராட்டு தெரிவிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னா கூட அவையில் என்ன விலைக்கு ஒரு 100 ரூபா கஜா 100 ரூபாய்க்கு விற்கணும் என்று சொன்னால் அது 100 ரூபாய்க்கு போய் வாங்க தயாராக இருக்கணும். பேரம் பேசலாம். எங்கே பேசணும்? ஒரு மரக்கறி கடைக்கு போகிறோம், நிறைய ஒரு தொகையா மரக்கறி வாங்க போகிறோம். இன்றைக்கு வந்து அதில் அழகினதுகளை தவிர்த்து அழகினது ஒரு போடுறேன்னா அதை பேசி போட்டு நல்லதாக பார்த்து எடுக்கலாம். அளவுக்கு மிஞ்சி விலை சொல்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த தள்ளு வண்டிகளில் போகிறாக்கள் மற்றது இது மாதிரி வயசு போனாக்கள் அவைகள்கிட்ட பேரம் பேசுறதெல்லாம் அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல். அது நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இந்த கதைக்க என்ன நான் வடிவாக கதைக்கிறேன்னா என்னால் இன்றைக்கு கதைக்க முடியாத சூழ்நிலையாக கிடக்கு. மனசு நொந்தே போச்சு. கண்டிப்பாக நொந்துட்டு நொந்து போச்சு. நீ இப்படியான ஃப்ரெண்ட்ஸுகள் உன்னோட இருக்கணும்னு சொல்லியிருக்க. நீ நல்ல பிள்ளையா இருக்கிறான்னு சொன்னால் பெரிய வெற்றி எனக்கு. நீ இதை பற்றி சொல்லலையே எனக்கு. அதான் எனக்கு கவலை. நீ மறந்து போனீங்கன்னு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த பிள்ளைய சார்ந்தது தானே. மற்றது அந்த இடத்துல வந்து நாங்கள் 8 பேர் போகிறோம்டா 7 பேரும் ஒரே மனநிலையில இருந்தாலும் இப்போ அந்த பிள்ளைக்கு எங்களால் புரிய வைக்கலாம போட்டுது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம விளங்கி கொள்ளுவா தன் வாழ்க்கையில். அப்படி ஒரு சந்தர்ப்பம் அந்த இன்னொரு சந்தர்ப்பம் வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொன்ன விஷயம் ஞாபகம் நிற்கும். அதை செய்வா. என்னண்டா ஏதாவது பிள்ளைகள் எங்கண்ட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாவது பிள்ளைகள்ண்டா தாங்களாவே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல மாட்டோம். தாங்களாவே யோசிச்சு பிடிச்சி பிள்ளைங்களோட வந்து கதைப்பினோம். அந்த பழக்கம் விளங்கி கொள்ளுவா. அப்படியே இருந்து கொள்ளணும் வாழ்க்கையில.
எனக்கண்டு சொல்லி இணைக்கிறது தவறு. எனக்கு நாளைக்கு இது நாளைக்கு யார் இருப்பான்? இப்போ இதில் இருந்துட்டு போவோம், அதில் காணையில் அது நாளைக்கு நாங்கள் தொடி வைக்கலாமே. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், உண்மையை சொல்கிறேன். எனக்கு நான் நகைகள் வச்சுருந்தேன்னா ஆனால் பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகள் அதுக்கு தானே வேணுமென்னு சொல்லி தான் சில தாய்மார் வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கண்டா பிள்ளை விரும்பிட்டு தான் அப்போ சும்மா எழுதி போட்டு கூட போயினோமா. அவையன்ற மூத்த பிள்ளை அது அப்படி விடலாமோ பாவம். அதுக்கு ஒரு சின்ன தாழ்ச்சினாலும் கொண்டு கட்டவில்லை வேணும் முதல் பிள்ளைக்கு என்று சொல்லி போட்டு 3 சின்ன குட்டிகளை வச்சுக்கொண்டு பெண் குட்டிகளை வச்சுக்கொண்டு என்ற 3.5 பவுன் அட்டிகளை கொண்டே கொடுத்தனான். ஏன் கொடுத்தனான்? அதுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, கடையில் கொண்டு போனேன். இது 3.5 பவுன் தாலி செய்கிறதுக்கு எவ்வளோ வேணுமென்று கேட்டேன். செய்கூலி 2500 அந்த நேரம். அது இப்போ ஒரு 25-6 வருஷம் இருக்கும். அப்போ நான் கொடுக்கக்கூடாது இல்லை, லேஞ்சிக்கு சுற்றி கொண்டு திரும்பி வரேன். அதே இந்த வீட்டை போகிறேன். போய் சொன்னேன், இந்தாங்கோ இதில் அப்படி கிடாக்கு இன்னும் கடையில் கேட்டேன்னா கூலியும் 2500 சொன்னாங்க. இதை கொண்டு கொடுத்து பிள்ளைக்கு தாலி செய்து ஒரு கோயிலில் நீங்கள் கட்டுங்க, முதல் பிள்ளை சிறப்பாக இருக்குமாண்டு. ஏன் கொடுத்தனான்? ஏன் கொடுத்தனான்? நல்ல மனசோட. அப்போ என் மூத்த பிள்ளை அதுக்கு கஷ்டம் சூழ்நிலை, அது எனக்கு தெரியும். ஒரு நேரம் அதுகள் தந்தா என்ன விட்டா என்ன பரவாயில்ல, எந்த பிள்ளைகளை இறைவன் பார்ப்பான். நான் நினச்சேன் அதுகள் தாங்கன்னு சொல்லி நான் கொடுக்கல. இந்தாங்கோ இதை கொண்டு போய் பிள்ளைக்கு செய்து கொடுங்க, நீங்கள் தான் உரிய ஆக்களுக்கு செய்யணும், நான் செய்யக்கூடாது, நான் செய்ய விரும்பல. அவன் என்ற கையிலே கொடுத்தேன். இன்றைக்கு அந்த பிள்ளை நல்ல வசதியாக இருக்குது. சத்தியமாக அன்றைக்கும் என்னை அண்டி அண்டு எங்கே கண்டாலும் கதைக்கும், கெட்டு நொந்து போனால் ஓடியந்து உதவி செய்யும். மற்றது இந்த கொரோனா மூட்டம் எல்லாம் வீட்டுக்கு விட்டு பூட்டி போட்டாங்க ஒட்டி. ஆறுகிட்ட சொல்கிறது? நான் சொன்னாக்கள் ஒன்றும் கொண்டு தெரியல, இப்படி இல்லாமல் சொன்னாக்கள் ஒன்றும் தெரியல. அந்த பிள்ளைன்ற அந்த மனுஷன் மாப்பிள்ளை கேட்டுக்க கொண்டு வந்து நிறைய சாமான் வச்சுட்டு கேட்டில் தட்டுறாரு. அவர் நிற்கவும் பயம் இல்லை, கேட்டில் தட்டி மற்ற ஜனங்க கண்டா பயம். கேட்டில் தட்ட நான் நட்டி பார்க்க அவர் கண்டுட்டேன், எடுங்கோ சொல்லி விட்டான். ஏன் நாங்கள் செய்கிறது எங்களுக்கு நல்லது, அது அந்த புள்ளிகளை மனதில் வச்சிருந்து நாங்கள் செய்கிற ஆக்களை மனதில் வச்சிருந்து அவைக்கு கைமாறு செய்யணும். அதை நாங்களாவே செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. மற்றது கொடுத்தாருக்கு குறைவில்லை, கொடுக்க கூடும் என்று சொல்வார்கள். அதுவும் கூடுதலில் நான் இந்த வயசில் எனக்கு கீழே இருக்கிற வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இந்த வயசில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கலாம். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் எதுவும் இல்லை. எங்களுக்குண்டு ஒரு அம்மா அப்பா இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் அவேண்ட பொறுப்பில் தான் இருக்கிற மாதிரி எங்களில் குடும்ப சும்மா முழுக்க இறங்கி இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து முழுமையாக இல்லை. முழுமையாக சில பிள்ளைகள வாழ்க்கையில் வந்து இருக்கலாம், முக்கால்வாசி பிள்ளைகள வாழ்க்கையில் வந்து தங்களுக்கு தாங்கள் வாழ்கிற ஒரு இதுதான். இப்போ நாங்கள் வாழ்கிறோம்ண்டா எங்களுக்குண்டு சொல்லி இன்னும் ஒரு குடும்பம் வரைக்கும் தான் அடுத்த கட்டம் பொறுப்புகள் அது கிடைக்கும். அப்போ அதுக்கிடையில வந்து நாங்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகள் இறங்குறது சிறப்பான விஷயம். பிற வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ அது தெரியாது, அது எதிர்காலத்தை நிர்ணயிக்கல. அது புள்ளேஞ்சுவா உனக்கு கடவுள் சோத்துக்கு படி இழக்கிறான், 1 கிலோ அரிசிக்கு படி இழக்கிறான்டா. உனக்கு இல்லாத வரைக்கும் அதில் 1/2 கிலோ 1/4 கிலோ விடுவான், 3/4 கிலோ வனியடனா. நான் என்ன சொல்லுவேன்னா எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்கல. ஆனா இப்ப இருக்கிற காலம் பொண்ணான காலம், அது இந்த காலம் உண்மையா உங்களுக்குரியதுதான். நீங்கள் அதை செய்ய வேண்டியது. நீ செய்தது இவ்வளவு நாளும் செய்தது இப்ப செய்து கொண்டிருக்க எல்லாம் அது பெரிய மகத்தானது. உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நாங்கள் அந்த இறைவனிடம் கையேந்தி நன்றி சொல்றோம். ஏனென்று சொன்னா உண்மையிலேயே இந்த புள்ள சுமக்காத கஷ்டம்டா இல்லை. இந்த பெருசாக ஆடம்பரம் செய்யாது, செருப்பு போடாது, நல்ல செருப்பு விலை உயர்ந்த செருப்பு போடாது, நல்ல சட்டை ஒரே சட்டையை துவச்சி கம்பேசி போட்டு கொண்டு போவோம், டியூஷனுக்கு போட்டு கொண்டு போவோம். ஆனால் இருக்கும் நான் எடுக்க போகிறேன்னு சொன்னால், ஆனால் ஓயல் படிக்க சண்டை, ஓயல் படிக்கான் சண்டை. அதான் இந்த வயதுக்கு சண்டை பிடிக்கும். எனக்கு அந்த சட்டை இல்லை, எனக்கு இந்த சட்டை இல்லை, அது இல்லை இது இல்லை. ஏழுக்கு போனால உள்ள சாட்டி எல்லாத்தையும் விட்டு ஒரு கர்ரா சைக்கிளில் உள்ள போவாள் டியூஷனுக்கு போவாள். சங்க கடை அந்த பக்கமா போகிற பாதையில் ஒரு சங்க கடை கிடக்கு. அந்த சங்க கடை மேனேஜர் பாவோட போய் இந்த பிள்ளை உங்களை நல்ல சிம்பிளாக போவாள். உங்களுடைய அது உங்களை போகலாம் நல்ல சிம்பிள். நான் நினைக்கிறேன் நான் இந்த பிள்ளை நல்ல பக்குவமாக கிடக்கு, சிம்பிளாக போகுதுன்ட்டு நான் சிரிச்சு கொண்டு அது சிம்பிளாக சொன்னேன். அப்படி ஒரு பெரிய கொடி எனக்கு. நான் இந்த பிள்ளையோட முழு நேரமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்படி வளர்த்தா தான் அந்த பிள்ளைகள்
தங்கள் எண்ணத்துல தாங்கள் அப்ப என்ன பிரச்சனைன்னா ஓயல் படிக்கும் வரைக்கும் இந்த படிக்கிற சிந்தனை இல்ல டிவி பார்ப்போம் கூடுதலா ஏஎல் போன பிறகுதான் நான் ஏஎல் படிக்கதான் 2 அக்காக்களுக்கும் ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்தது அப்ப நான் அதுதான் உங்களுக்கு வெற்றி எல்லாட்டி கொஞ்சம் தோல்விதான் அது ரெண்டும் கலக்கி போட்டது ரெண்டும் எதிர்பார்த்தது ரெண்டாவது கொஞ்சம் பரவாயில்லை ரெண்டு பாடம் எடுத்தது மூத்தது அந்த அதிபருக்கு சரி கதைச்சபடியா ஒட்டி ஒரு பாடம் ஆனா நல்ல கிரேட்டா வந்தது என்ன பாட முடியாது சரி அவைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் அப்ப சாமினியக்காவால குடும்பத்தை தாங்க முடியும் மிருசாக்காவால எந்த விஷயம் பண்ணாலும் தாங்க முடியும் என்னால இப்போ இதுல ஒரு சின்ன காயம் பட்டுச்சுன்னா மருந்து கட்ட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி இருக்கு அப்ப அதை பற்றி கொஞ்சம் உடைஞ்சு போனான் நான் அதை பார்த்தேன் நான் அதை என்ன ஏஎல் வாழ்க்கை இன்னொரு பிஸியா மாத்திட்டு அப்படின்னா பள்ளிக்கூடம் போவேக்கே அம்மா சொல்லி விடுவா நீ போயிட்டு அங்க சாப்பாடு கடையில கொடுத்து விடுற நீ அந்த சாப்பிட்டுட்டு பின்னேரம் அக்காவோட சேர்ந்துவா என்று சொல்லுவா டியூஷனுக்கு போனாலும் டியூஷனால நேரம் அக்காண்ட கடைக்கு போயிட்டு வாரண்டேக்கு அந்த எங்களுக்கு நேரம் இல்லாத மாதிரி ஒருத்தரோடையுமே சேர மாட்டேன் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒருத்தரோடையுமே சேரல எங்கண்ட ஊரால 3 பேர் வருவாள் நான் அவளுக்கு முன்னுக்கு போயிடுறேன் இல்லாட்டி அவளுக்கு பின்னுக்கு போயிடுறேன் எனக்கு இந்த சேர்ந்து போறது அதெல்லாம் பிடிக்காது அப்ப அப்படியெல்லாம் அந்த அப்படியான இது ஒரு பிஸியா வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கை அதான் இதை போட்டுது அப்படி வளர்க்குறதா கஷ்டம் கணக்க கதைக்கிறோம் போலோட என்ன கணக்கண்டில் இது நாங்கள் ஒரே கோட்டில் தான் போறோம் கொஞ்சம் விளக்கு என்னன்னு சொன்னால் நான் இப்போ விழுந்த கருத்துக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் சொல்லி கொண்டு வைக்க உஷார் வந்து நான் என்ன சொல்றேன் அந்த புள்ளிகளுக்கு நீங்கள் ஒரு விலை கேட்க வேண்டாம் சாமான விலை கேட்டு வேண்டாதேங்கோ கேட்ட சொன்ன விலைக்கு கொடுங்கோ கொள்ளுங்கோன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னு சொன்னா விலை கேட்டு தான் வேண்டாம் நாங்களும் கஷ்டப்பட்டு வைக்கிற காசை கொண்டு அள்ளி கொடுக்க கூடாது உங்களுக்கு ஒரு பாராட்டு உங்களுக்கு ஒரு பெருமை வேணும்ன்றதுக்காக பெரிய பெரிய இடங்களுக்கு கொடுக்காதீங்க எனக்கு சொல்ல வரையில கிச்சாம ஏதோ அப்படி கொடுக்காதீங்க எங்க கொடுங்கோ அதுதான் கடவுள் நேசிப்பான் உங்களை அந்த எங்களை போல வயது போய் அந்த உழைச்சி கொண்டிருப்பினோம் அதை விட எங்களிலும் விட இன்னும் வயது போன ஆக்களா தான் இப்போ நீங்கள் சந்திச்சாக்கள் எல்லாரும் இருக்கணும் அவைகளை எல்லாம் நீங்கள் கனம் பண்ணுங்க அதுதான் நீங்கள் இறைவனுக்கு செய்கிற பெருந்தொண்டு அதை செய்யுங்க புள்ளிகள் அம்மா மேரிட்டேன்னு சொல்றேன் புள்ளிகளுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்படிப்பட்ட கதை சில பிள்ளைகளுக்கு தெரியாமையும் இருக்கலாம் சில தாய்மாருக்கு பிள்ளைகள் நாங்கள் பிள்ளை சொல்லக்கூடாது தாய்மாருக்கு சில தாய்மாருக்கு பிள்ளையோட கதைக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் என்ன அப்படியும் இருக்கிறது அதுக்காக ஒட்டுமொத்தமா நான் அந்த பிள்ளையில குறைய சொல்லி எனக்கு அந்த பிள்ளைய தெரிய மாட்டேன் அந்த அவள் இன்னொரு கட்டத்துல அது உணர்ந்து திருந்துவாள் அது அவள் நல்ல பிள்ளையால் என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது விளங்கி கொள்ளாத தன்மைதான் இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தாங்களை உயர்வா இணைச்சு வாழ்க்கை நாங்கள் உயர்ந்தாக்க நினைக்கிறது தான் போல கிடாக்கு நன்று தெரியல பாவம் அப்ப இதை பிள்ளைகளுக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எந்த இடத்துலையும் பிள்ளைகள்கிட்ட இறக்க குணத்தை நாங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும் அதுதான் நாங்கள் அவைக்கு பணம் பண்ண சேர்க்காங்க பணம் பண்ண சேர்க்கவே வேண்டாம் நீங்கள் அவைக்கு இறக்க குணத்தையும் கொடுத்து கல்வியையும் கொடுங்கோ தானாகவே வாழவினோம் தானாகவே நல்லது செய்வினோம் அவைக்கு சேர்க்காதீங்க அவசியமே இருந்தால் சேர்த்து வையுங்க உண்மையாக இருந்தால் சேர்த்து வையுங்க அதை நான் இல்லைன்னு சொல்லுது எங்கள்கிட்ட இன்றைய சிலவுக்கு தான் கிடாக்கு எங்கள்கிட்ட இந்த வாழ்க்கைக்கு தான் எங்கள்கிட்ட ஊதியம் போதுமானது நாளைக்கு வைக்கல இல்லை கிடந்தா வைப்போம் கிடந்தா வைப்போம் அப்போ இதுலேயும் ஒரு சிறுகை உண்டு ஒரு சிறுகை ஒரு 10 ரூபா இருந்தாலும் கொடுக்க பழக்கணும் அதுதான் பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு உயர்வை கொடுக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய ஆக்களை நான் சந்திச்சு கழிச்சிருக்கிறேன் அவ சொல்லினா தாங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க பழக்கணும் கஷ்டப்பட்ட ஆக்களை பற்றி சொல்றோமா அந்த பிள்ளைகளும் அப்படி நல்லதாக வருதுகளாம் உண்மையாக சில பிள்ளைகளை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும் இளம்புள்ளியா அப்ப இந்த புள்ளிகள் அனைத்தையும் படைச்சது இறைவன் அது வழி நடத்துறதான் என்று செய்கிறது நாங்கள் வழி நடத்துறதான நாங்கள் அதுக்கு நல்ல அறிவையும் நல்ல போதனையையும் போதிச்சு அவைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பெரிய கடமை கொடுக்க பழக்க வேணும் அதுதான் முக்கியம் அப்பதான் அவன் தன்னிட கிடக்கிற காசை மற்றவைக்கு கொடுப்போம்னு நினைப்பான் அதை கொண்டு தப்பான வேலைக்கு அவன் போக மாட்டான் இன்னிடத்துல என்ன இருக்கணும் அவைக்கு கொடுக்கணும் அந்த அஜய் கொடுக்கணும் அந்த அப்படி நினைச்சு கொண்டு போவானாக இருந்தால் அந்த திசை மாறுது
திசை அவனுக்கு மாறுது. நல்ல பிள்ளைகளை நாங்கள் உருவாக்குவோம் என்ன. நான் இதை எனக்கு என்ன சொல்கிறோன்னு தெரியல. உண்மையிலேயே அதுவும் பெற்றார் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு. பிள்ளைகள் வளர்ப்பில் 2 பேருக்கும் பங்கு இருக்கு. தாய்மார் தான் கூட, தாய்மாருக்கு தான் கூட. அவை தான் இந்த பிள்ளைகளோட கூடுதலாக பாடுபடுகிறேன். பாடுபடுறதுக்கு அவைக்குத்தான் அந்த பங்கு கூட வருகுது. அப்போ நீங்கள் நான் எனக்கு நீங்கள் நினைப்பீங்க இந்த மனசு வந்ததுலேருந்து இதைத்தானே அப்போ கதைச்சு கொண்டு இடைக்கே ஒரு குண்டாலும் கதைக்கிறேன். எனக்கு பெரிய வயிற்றுக்கொதி தெரியுமா உண்மையாக. அங்கே நாட்டை பார்க்க எனக்கு பெரிய வயிற்றுக்கொதி. அந்த வயிற்று கொதியெல்லாம் நான் கதைக்கிறேன். பிள்ளைகளெல்லாம் சொல்லி வேலை இல்லை. அந்த சூழ்நிலையெல்லாம் வாழுதுகள். இறைவன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கல. உலகத்தில் இருக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் என்ற பிள்ளை மாதிரி நினைப்பேன். என் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த குளவட்டை வந்தாக்களுக்கு தம்பி தண்ணி குடி என்ன வேலை வந்தாக்களுக்கும் அப்படி கொடுத்து அரைச்சி அப்பு ராசாண்டு செய்வேன். அந்த எங்கள்கிட்ட பிள்ளைகளை சொல்லுவேன், அது அண்ணா அதுக்கு இதை கொண்டு கொடுங்கோ அப்படின்ற பிள்ளைகளை 4 பேரோட அந்த முறையை அந்த இப்படி நாங்கள் பெரியவைக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படி நடக்கணுமன்ற விதங்களை சொல்லி கொடுத்தாலே அந்த பிள்ளை தானே அந்த தண்டை வாட்டில் நல்லதாக வந்துருமேன். எனக்கு இப்போ நான் இந்த சுற்றாடலாம் நான் இப்போ இஞ்சே இல்லை, இஞ்சே அப்படி இல்லை. இஞ்செல்லாம் படித்த ஆக்கள் எல்லாம் நல்ல மாதிரி இருக்கணும். சில பிள்ளைகளும் இருக்கலாம், அது சொல்லக்கூடாது. வெளி வட்டாரங்களில் சரி என்னத்திலையோ சரி பார்க்க இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் தலை விரிச்சு விட்டு ஆடும் கோலத்தை பார்த்து மனம் உடைஞ்சே போகுது. உண்மை கதை, இது உண்மை கதை. நான் இப்படி இருந்து கதைக்கிறேன்னு சொன்னால் என்னாலே அவைக்கெல்லாம் போதிக்க முடியாது. என்ன நான் சொல்ல மாட்டேன். இல்லை இதை நான் கணக்க கதைக்கிறேன் போல கிடக்குது. நிறைய கதைகள் இருக்குது. இது யாரும் அம்மா மேர் இளம்புள்ளிகள் இளம்புள்ளிகள் அம்மா மேர் அரிப்பிகள் எல்லாம் சத்தியமாக பாருங்கோன பார்த்து போட்டு இந்த மனசை சொல்கிறது எப்படி நல்லதோ கெட்டதோ நாங்கள் இப்படி இருக்காங்கன்ற பிள்ளைகளை வளர்த்து பார்ப்போன்ற வளவங்கோன நல்லதாக வரும். யோசிக்காதீங்க. நாங்கள் உருவாக்கி விட்டுருக்கிற இந்த செல்வங்கள் இந்த நாட்டுக்கும் எங்களோட வீட்டுக்கும் எங்கள்ட சமுதாயத்துக்கும் நல்லவையாக வாடுறதுக்கு நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்து செய்வோம், வளர்ப்போம். எங்களை தியாகம் செய்வோம். எங்கள்ட நேரங்களை அவையோடையே செலவழிப்போம். அப்பவே அது நல்லதாக வரும். இந்த நாடு இப்போ நாடுன்னு அழியும் கட்டத்தில் போய்கொண்டிருக்குது. நாடு அழியும் கட்டத்தில் போய்கொண்டிருக்குது. சரி, நான் இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். நிறைய கதைகள் இருக்குது. அதுகளை நான் ஒரு கட்டமாக சொல்லி வரேன். எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் வாசிக்க பழக்குவோம். நான் பெரிய ஆக்கண்ட கதைகளை நல்ல கருத்தான அதுதான் நல்லது. அதில் தான் பிள்ளைகள் வளர்ச்சி அங்கே வாசிப்பில் தான் வளர்ச்சி. என்ன நினைச்சிருக்கிறேன்? அது சரியோ. வாசிக்க மனிதன் பூரணம் அடைகிறான். பூரணமண்டா என்ன? முழுமை அடைகிறான். அப்போ நாங்கள் வாசிக்க பழக்கினோம் என்றால் அவன் முழுமையான மனிதனா நிலைச்சு நிற்பான். வாசிக்க பழக்குங்க. இன்றைக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களை ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். தெரிஞ்சா பாதில் சொல்லுங்க. நான் கேட்டுக்கொண்டு வரேன். நான் கேட்குறேன்னா இந்த வீடியோக்களையும் சின்ன பிள்ளைலாம் கூட பார்க்கறவையா சொல்கிறார், தாய்மாரும் சொல்கிறவை அந்த கண்டு. அப்புறம் சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் வாசிக்கணும் கொண்டு பார்ப்பன்றதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அன்ன திரேசா அவர்கள் ஒரு கடையில் போய் கையேந்தி நின்றார். அந்த கையில் அந்த கடை முதலாளி என்ன கொடுத்தார், அதுக்கு பதில் என்ன அவர்கள் அன்ன திரேசா அவர்கள் சொன்னார்கள். அதுதான் கேள்வி. சரி, தெரிஞ்சாக்கள் பதில் சொல்லுங்க. காணொலியின் நிறைவு பகுதியில் வந்துட்டோம். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி காணொலியை முழுமையாக்குவோம்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அம்மா சொல்லியிருந்தா எங்களை நாங்களே உயர்வா நினைக்கிறோம்னு சொல்லி. உண்மைக்குமே இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே நேரம் காலம், அதாவது நேரம் என்ற ஒரு விஷயத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. நேரத்துக்கு முன்னால எதுவுமே நேரம் காலம் இதுக்கு முன்னால எதுவுமே உயர்ந்ததுன்னு இல்லை. காலம் நினைச்சா எங்களை எந்த நேரம் எப்படி வேணும்னு சொல்லியாண்டாலும் வச்சிருக்கலாம் எங்கண்ட முயற்சி மூலமாக. இன்றைக்கு நல்லா இருக்கிறவன் நாளைக்கு கூட கெட்டு போயிருப்பான், இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறோம் நாளைக்கு நல்லா இருப்பான், இன்றைக்கு நல்லா இருக்கிறோம் நாளைக்குமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே எங்கண்ட அணுகுமுறைகள்
நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை குறிச்சுத்தான் வந்து இருக்குதே ஒழிய இதுல நான் பெருசு நீ பெருசு நான் பணக்காரன் நீ ஏழை என்று சொல்லி எந்த ஒரு விஷயமும் இல்லை. எதுவுமே நிலையில்லாத ஒரு விஷயம்தான். நிலையான ஒரு விஷயம் என்று சொன்னா அது நேரம். அந்த நேரம் ஒருக்கா போனா இன்னொருக்கா வராது. அதால இந்த நேரத்தை எவ்வாறு நாங்க சரியா பயன்படுத்த முடியுமோ அவ்வாறு சரியாக பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்துல எங்களை நாங்களே உயர்வா நினைச்சு மற்றவர்களை தாழ்வா நினைக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பெருமிதம் கொள்ள தேவையில்லை. என்று ஒருவன் தன்னைத்தானே உயர்வாக நினைக்கிறானோ அவன் உயர்ந்து கொண்டே போவதற்கான வழிகள் அத்தனையும் இருக்கின்றது. ஆனா என்றைக்கு ஒருத்தன் தன்னை உயர்வாக நினைத்து அடுத்தவனை தாழ்வா நினைக்கிறானோ அங்கதான் அவன் தாழ்ந்து போக போறான் என்பதற்கான அறிகுறிகள் ஏராளமா இருக்குது. அதால உணர்ந்து உண்மை எது யதார்த்தமான விஷயம் எது என்றதை உணர்ந்து செயற்பட்டோமே ஆனால் வாழ்க்கை அழகா இருக்கும். இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கொள்றேன். இதை விட வேற எதுவும் கருத்துக்கள் சொல்ல ஆசைப்பட்டான்னு சொன்னா கண்டிப்பா சொல்லலாம். கருத்து இதுக்கு அதுதான் நான் சொல்லி இருந்தேன். அது நான் சொல்லட்டும். இந்த பிள்ளைக்கு கதைச்சு 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 கதை என்ன கதை அறைய பூட்டி போட்டு வந்து இங்கிலீஷ் அடிச்சு வேண்டியதெல்லாம் கதைக்கும். எனக்கு கொண்டுலாங்க அது என்ன கதைக்கும். அது நாங்கள் படிச்ச காலம் கொரோனா காலம் பிரசன்டேஷன்கள் எல்லாம் போட்டோட அதுதான் நம்ம பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. அந்த இங்கிலீஷ்ல எனக்கு என்ன கதைக்கும் சந்தோஷப்படுவேன். புள்ள இப்படி எனக்கு கொண்டும் தெரியாது புள்ள இப்படி கதைக்கு எனக்கு சந்தோஷம். இப்போ இப்படி கதைச்சல நான் அங்கே போனேன். நல்ல காலம் விசரன் இன்னைக்கு நாங்கள் பிள்ளைகளாச்சும் இந்த கதைக்கிறது அறையில பூட்டி போட்டு நாங்க பிரசன்டேஷன் செய்ய அது அவையல் எதிரில் சொல்ல நாங்க தனியா சிரிச்சு சிரிச்சுல கதைப்போம். அப்ப வீட்டு கருங்களை பற்றி என்ன நினைப்பீங்க? இல்லை நான் யார என்ன நினைக்கணுமோ எனக்கு தெரியாது. நான் சந்தேகமே படம் இல்ல இல்ல இதை எந்த நேரமும் அதுதானே அவங்களுக்கு இதான் புதுசா இருக்கும். இப்படி நாங்கள் வீட்டுல வந்து தமிழை தவிர வேற எதுவும் பயன்படுத்த மாட்டோம் தானே. திடீரெண்டு வேட்டுக்கிற பசிகள் மாதிரி வேற ஒரு மொழியில கதைக்க சில வீடுகள் வழிய கூடுதலா இங்கிலீஷ் கதைச்சு பழகி நாங்கள் இங்கிலீஷ் கதைச்சுன்றது எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கீங்க பள்ளிக்கூடங்கள் வழிய பட் ஹாஸ்டல்ல இருக்கீங்க கூட பழகினான் இங்கிலீஷ் அதுல இருந்து தான் வந்து படிச்சுனேன். அப்படி நினைப்பின மட்டும் போயிட்டு கதைக்கிறேன். எனக்கு புழுவம் இல்லை இந்த புள்ள குளத்துல படிச்சுட்டு தானே சரி ஏதோ பாஸ் பண்ணி வெற்றியாக தான் நானும் ஆசைப்படுவேன். சத்தம் போடாம இருப்பேன் கேட்கறதுக்கு எனக்கு ஆசை. அது போட்டி போட்டு தான் இருக்கேன். சின்ன போடுங்க அப்படி இப்படி பிரச்சனை உண்டு. நானும் அதில் இருப்பேன் அதில் கூட கேட்கணுமெண்டு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கேன் கேட்க அப்படியெல்லாம் கணக்க கதை எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கோவன். ஆனால் அந்த இப்போ ஒன்று நான் சொல்ல போகிறேன்னா கூட எனக்கு கேங்க சமையல் போடும் கொண்டு கேட்குறீர்கள். உண்மையிலே எனக்கு விருப்பம் தான் இடம் இல்லையான உண்மையாக இடம் இல்லை. என்ன இடம் இல்லை சின்ன பிள்ளைகள் வேலை செய்கிற மாப்பிள்ளை வீட்டை தான் வேலை செய்கிற பெயிண்ட் வேலை. அப்போ அந்த சத்தங்கள் கேட்கும். அந்த இது என்ன போடுறோடி கும்பரேசரம் ஏதோ போடுவார் கழுவுறது கொண்டு போடுவார் பெயிண்ட் அடிக்கிறது கொண்டு போடுவார். அப்போ ஒரே சத்தமாக இருக்கும். இவளுண்ட வீட்டை ரெண்டாவது வீடு தானே இது அவளுண்ட வீட்டை வந்தாலும் அங்கே கேட்குற சத்தம் கேட்கும். அப்போ சமையல் ரெண்டாலடா இந்த இடத்தெல்லாம் வச்சு நாங்கள் செய்து கதைக்கிற கன நேரம் பிடிக்குமல்லோ. அப்போ நாங்கள் என்ன நினைப்போம் அப்போ நீங்கள் வெளியில அடுப்பு இந்த அடுப்பு இந்த உறவு வைக்கிற அடுப்பு வெளியில வரவும் இல்லை ஆக்களம் வந்தல நிற்கிறோம். அப்போ இந்த கேஸ் இருக்கு கேஸ் முடிஞ்சு போட பயம் எனக்கு 4000 இல்லை நாங்கள் வெளியில சமைக்கிறோம். கூடுதலா வெளியாலதான் சமைக்கிறது அவசர நேரங்களை அது வெளியில ரோடுல இல்லை எங்கள்கிட்ட சமைக்கிறோம். அப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் அங்கால வெளியில இருக்கிறோமல்லோ இதுக்கு அங்கால ஒரு கொட்டு ரெண்டாலும் போட போகிறோம். வீடு காட்டாட்டாலும் ஒரு கொட்டு ரெண்டாலும் எங்களுக்கு நாங்கள் போட போகிறோம். அவை அங்கே அந்த வீட்டில் அவை இருப்பினோம். அப்போ அதுக்குரிய ஆயுத்தங்களை தானே நான் எடுத்துக்கொண்டு நோக்கி சமையல் எல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் சேர்த்து நான் பெருசாக சமைச்சு இப்படி எல்லாம் வந்து சாப்பிடுவேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் அவர் மாப்பிள்ளை என்னென்றால் வீட்டில் வச்சு செய்கிறார். அது தேவைன்னா கொண்டு வந்து கொடுங்க அவர்கிட்ட நல்லா பெயிண்ட் வேலை செய்வார். இப்போ பெயிண்ட் இல்லை அவர் ஆட்டோவுக்கு மோட்டர் சைக்கிளுக்கு தான் நோக்கி அடிக்கிறார். இப்போ வேறு ஒரு ஆட்டோ கொண்டு விட்டு போயிடும். இதில் நாங்கள் இருந்தால் அங்கே நுழம்பு இப்போ நேரம் 5 மணிக்கிட்ட வந்துட்டுது நுழம்பும் வந்துட்டுது. அப்போ இந்த கதையை
என்னன்னு சொல்றேன், சொல்ல தெரியல, சொல்லு. என்னன்னு சொன்னா வந்து நான் இன்றைக்கு சொல்லியிருப்பேன் அந்த அதாவது அந்த அன்னாசி பழம் வித்து கொண்டிருந்த பாட்டியை பற்றி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க நானும் அம்மாவும் சேர்ந்து போற நேரமா இருக்கட்டும் அவாவை போய் சந்திச்சு எங்களால முடிஞ்ச ஒரு தொகை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் என்றதை இதுல ஏன் சொல்லிக் கொள்றேன்டா, இதே போல சிந்தனை எங்கண்ட வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது கட்டாயம் வரணும். இப்படியான நபர்களை சந்திக்க வந்து எங்களால் கொடுக்க முடியாட்டிலும் அவையல்ட பொருளை வேண்டி அவைக்கு ஒரு லாபம் கொடுக்கறது அதையாச்சும் நாங்கள் செய்ய முயற்சிக்கணும். எங்களால் எல்லாமே எலிமெண்ட் இல்லை, அதையாச்சும் நாங்கள் செய்ய முயற்சிக்கணும். இல்லாட்டி அவையில துன்பப்படுத்தாமல் மனசளவில் துன்பப்படுத்தாமல் இருந்தாலும் விடுவணும். அதையாச்சும் நாங்கள் செய்யணுமென்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொள்வோம். நாளை தினம் இன்னும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா மற்றும் அம்மா. நன்றி.